ரீசெண்டா விஜயபாஸ்கர் அவர்கள் தாவேகால இணைஞ்சாரு. அப்ப இணையும் போது என்ன சொல்றாருன்னா, ஜாம்பவான்கள்லாம் இங்க வந்துட்டா அங்க வெறும் லெட்டர் பேட் தான் இருக்குன்னு சொல்லி அதிமுக விமர்சனம். ஜாம்பவான்கள் என்பவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒவ்வொரு அதிமுக தொண்டன் தான் ஜாம்பவான்கள். அந்த தொண்டனால் உருவாக்கப்பட்டவர்கள் தான் இது போன்ற ஓடுகாலிகள். இவர்கள் எல்லாம் ஜாம்பான்கள் இல்லை, சந்தர்ப்பவாதிகள், துரோகிகள், ஓடுகாலிகள். ஜாம்பவான்கள் முழுவதுமே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இங்கே இருக்கிறார்கள். லெட்டர் பேடை வைத்து ஏமாற்றுகின்ற கூட்டம் தான் அங்கே ஓடி இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆதவ அர்ஜுனா அவர்களும் ஒரு கருத்து சொல்றாரு. 90% அதிமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் தாவேகாவுக்கு வரப்போறாங்க, 60% வந்துட்டாங்க, 30% தான் அதிமுக இருக்காங்க. அதிமுகவும் தாவேகாவும் ஒண்ணுதான், ரெண்டு இணைஞ்சிட்ட மாதிரி ஒரு கருத்து. அது அதை விட 2 நாட்களுக்கு முன்பு ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். அவர் பேசுகின்ற பொழுது தாவேகாவுடன் அதிமுக இணையும் என்று சொல்லியிருக்கிறார். அவருக்கு உங்களின் வாயிலாக ஒரு எச்சரிக்கை விடுக்கிறேன். இவரை போல கொள்கை இல்லாத, வாய்ப்பு கிடைக்கின்ற இடங்களெல்லாம் ஓடுகின்ற ஓடுகாடி அல்ல அதிமுக தொண்டன். இவருக்கு என்று ஒரு தனித்தன்மை கிடையாது. இவர் முதலில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தவர், அடுத்தது விடுதலை சிறுத்தைக்கு வந்தவர், அடுத்தது எங்களிடத்தில் வந்தவர், அடுத்தது இன்று தாவேகாவுக்கு சென்று கொண்டிருக்கிறார். ஆக ஓராண்டுகளுக்குள்ளாக அல்லது 2 ஆண்டுகளுக்குள்ளாக இத்தனை இடங்களில் அவர் ஓடுகிறார் என்று சொன்னால் அவருக்கு என்ன கொள்கை இருக்கிறது? அவர் இப்பொழுது கருத்தை சொல்லுகிறார், அதிமுக இணையம் என்று சொல்லுகிறார். இந்த இயக்கம் 31 ஆண்டு காலம் ஆட்சி செய்த இயக்கம். இந்த இயக்கத்தால் பல நூற்றுக்கணக்கான சட்டமன்ற உறுப்பினர்களை உருவாக்கிய இயக்கம், பல அமைச்சர்களை உருவாக்கிய இயக்கம். இதற்கு மேலாக இன்று தமிழகம் இந்திய துணைக்கண்டத்தில் முதன்மை மாநிலமாக எல்லா துறைகளிலும் விளங்கிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால், இந்த 31 ஆண்டு காலம் தமிழகத்தில் ஆட்சி செய்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைவர்கள் கொண்டு வந்த திட்டங்களால் தான் இன்று தமிழகம் முதன்மை மாநிலமாக இருக்கிறது. எனவே இது போன்ற சந்தர்ப்பவாதிகள் சொல்லுகின்ற கருத்துக்களுக்கு முடிவு கூறுகின்ற வகையில்தான் ஆதவ் அர்ஜுனாவுக்கு நான் ஒரு எச்சரிக்கை விடுக்கின்றேன். இதை மீண்டும் சொன்னால் அவர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும். ஏனென்று சொன்னால், தேர்தல் கமிஷனிடத்திலே பதிவு செய்யப்பட்ட இயக்கம், 54 நாட்களுக்கு முன்பாக பதிவு செய்யப்பட்ட இயக்கம், கிட்டத்தட்ட 1.5 கோடி 2 கோடி தொண்டர்களை உள்ளடக்கிய இயக்கம். இவ்வளவு பெரிய இயக்கத்தை ஏதோ ஓடுகாலிகள், உங்களை போன்ற சந்தர்ப்பவாதிகள், ஆதவ அர்ஜுனாவை போலதான் இவர்களும். ஆதவ அர்ஜுனாவுக்கும் விஜயபாஸ்கருக்கும் வித்தியாசம் இல்லை. எத்தனை கட்சிக்கு ஓடிட்டார். இப்போ ஆட்சியில் இருந்தே விஜயபாஸ்கர் அங்கே ஓடிட்டார். நாளைக்கு இந்த விஜய ஆட்சியில் இருந்தால் விஜய காலி பண்ணிட்டு வேற எங்கேயாவது ஓடுவாங்க. அது மாதிரி கூட்டம். அந்த கூட்டத்தில் ஒருவராக இருக்கின்ற ஆதவ அர்ஜுனாவுக்கு எச்சரிக்கை விடுக்கின்றேன். இது போன்ற கருத்தை சொல்வீர் என்று சொன்னால் சட்டத்தின் மூலம் நீங்கள் பதில் சொல்ல வேண்டிய நிலைமை வந்துவிடும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.